இன்னைக்கு நம்ம சினியர் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுஷோட ஆரம்ப காலகட்டத்து படங்களில் எந்தெந்த படம் ஹிட் படம், ஃப்ளாப் படம், அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முதலாக நடித்த படம் வந்து துள்ளுவதோ இளமை. இந்த படம் வந்து 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது. செல்வராகவன் தான் ரைட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு கதை எழுதியிருந்தார். கஸ்தூரி ராஜா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து 4 கோடியில் உருவானுச்சு இந்த படம். இந்த படம் ஆனால் 3.5 கோடி தான் கலெக்ட் பண்ணது. ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக அவர் செல்வராகவன் டைரக்ஷன்லேயே காதல் கொண்டேன்னு ஒரு படம் நடித்தார். இந்த படம் வந்து 4 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கிட்டத்தட்ட 7 கோடி கலெக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சுது. இதுக்கு அடுத்தபடியாக அவர் நடித்த திருடா திருடி படம் வந்து சுப்பிரமணிய சிவா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வந்து 11 கோடி கலெக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சுது. இதுக்கு அடுத்தபடியாக இவர் திரைப்படம் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். இந்த படம் வந்து 6 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 7 கோடியை வசூல் பண்ணி ஒரு ஆவரேஜ் ஹிட் படமாக அமைஞ்சுது. இதுக்கு அடுத்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இவருக்கு உருவான படம் தான் சொல்லலாம். இந்த படத்தை வந்து திருமலை படத்தை டைரக்ட் பண்ணார். ரமணா தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். 6 கோடியில் உருவான இந்த படம் 3 கோடி மட்டுமே வசூல் பண்ணி ஒரு ஃப்ளாப் படமாக அமைஞ்சது. இது காரணம் வந்து அந்த டைமில் வந்து தனுஷ் வந்து ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தில் நடிப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ட்ரீம்ஸ்ன்ற ஒரு படம் நடித்தார். இந்த படத்தையும் கஸ்தூரி ராஜா தான் இயக்கியிருந்தார். இந்த படம் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 4 கோடியவே வசூல் பண்ணி ஃப்ளாப் படமாக அமைஞ்சது. இதற்கு அடுத்தபடியாக தேவதை கண்டேன்ற படம் இவர் நடிச்சிருந்தார். இந்த படத்தை பூபதி பாண்டியன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து 13 கோடியில் உருவாகி 17 கோடியை வசூல் பண்ணுச்சு. இந்த படம் வந்து ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. இதுக்கு அடுத்தது பாலு மகேந்திரா டைரக்ஷனில் அது ஒரு கனாக்காலம்ன்ற படத்தில் நடித்தார். இந்த படம் வந்து 8 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வந்து வெறும் 5 கோடியே வசூல் பண்ணி ஒரு ஃப்ளாப் படமாக மாறிடுச்சு. அடுத்தபடியாக செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடித்த படம் தான் புதுப்பேட்டை. இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக உருவாயிருந்தது. இந்த படம் வந்து 10 கோடியில் உருவான இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 21 கோடியை வசூல் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சுது. இந்த படம் தான் தனுஷை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுச்சுன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து பாடல்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் யூனிக்காக இருக்கும். இதுக்கு அடுத்து இவர் நடித்த படம் வந்து திருவிளையாடல் ஆரம்பம். இந்த படத்தையும் வந்து பூபதி பாண்டியன் தான் இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கிட்டத்தட்ட 16 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்டர்வியூஸில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக சுரேஷ் கிருஷ்ணா, அதாவது பாஷா படத்தை டைரக்ட் பண்ணார்ல, இவரோட டைரக்ஷனில் தனுஷ் நடித்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம்.